பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுகுடை வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை அன்பில் நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பரம்பொருளே, வேத நாயகனே, மெய்ப்பொருளே, எங்கெங்கும் நிறைந்துள்ள என் உமா மகேஸ்வரன் திருவடியை வணங்கி, கூத்தப்பெருமானின் திருவடியை வணங்கி, திருப்பணி விநாயக பெருமானும் அருள்மிகு 48 மண்டல மகா கணபதியினுடைய திருவடியை வணங்கி, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்த திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மை பிரார்த்தனை மூலம் வெற்றி, பக்தியின் மூலம் வெற்றி, அனுகிரகமும் அனுகூலமும் கிடைக்கிறதுக்கு மூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து பதிவு செய்ய உள்ளேன். இம்மாதம் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி, வெண்காந்த மலர், வெண்பட்டு, வெள்ள மொச்சை, பசும்பால், பாலாலயங்கள், கற்கண்டு சாதங்கள், பூர வெண்மை சம்பந்தப்பட்டதையெல்லாம் அவர் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் சுக்கிரனுடைய பிரித்திலிருந்து நாம் தப்பித்து அவனுடைய யோக பலனை நாம் பெறலாம். அடுத்தது புரட்டாசி 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் ஜெயிக்க வேண்டுமென்றால் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்ற உணர்வுப்படி, முன்னோர்களுடைய வாக்குப்படி அன்று மகாலய இதுவரையும் வழிபடாத தர்ப்பணங்கள் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் கொடுப்பது சால சிறந்தது. புரட்டாசி 17ஆம் நாள் நவராத்திரி ஆரம்பம். புரட்டாசி 25 11/10 மகா நவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை 12/10. வேதம், கல்வி, குருகுலம், புதிய தொழில், புதிய ஆபரணம், புதிய ஆடை, புதிய நிறுவனம், புதிய தொழில்கள், கிரகப்பிரவேசங்கள் எது வேணாலும் பண்ணலாம் சரஸ்வதி பூஜைக்கு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் உகந்த நாள். இப்படிப்பட்ட நாளில் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் இரணியன் கசுபு மகாபாரதம் நடந்த மாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் புரட்டாசியில் பக்திக்கு முக்தியை அளிப்பதற்கும் பேராசையை தவிர்ப்பதற்கும் ஜனன காலத்திலிருந்து மரண காலம் வரை பிரார்த்தனையே வெற்றியின் கொடுப்பது, பக்தியே முதலீடு செய்வது என்ற உணர்வினை நம் முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வைபவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நவராத்திரி மிக மிக அதி உன்னத. ஆண்களுக்கு 1 நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. அதுவும் இந்த மாதத்தில் வருவதும், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன், இந்த புரட்டாசி மாதத்தில் புதனோட அறிவு சார்ந்த சரஸ்வதி, இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் சரஸ்வதி பூஜை. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது. ஐப்பசிலி வரும், அது ஏதாவது அந்த திதி மாறி வரும்போது வரும். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை நம் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்க வேண்டி சரஸ்வதியின் திருவடியை வணங்கி, என் நாவில் இருக்கக்கூடிய ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கர்ஷயாமி சித்திர்பவது மேசதா என்ற அவருடைய திருவடியை வணங்கி இந்த புரட்டாசி மாதத்தின் பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். காலபுருஷனுக்கு 11 கும்பம், காலபுருஷனுக்கு காற்றாசி கும்பம், காலபுருஷனுக்கு கன்ஃபியூசியஸ் ராசி கும்பம், காலபுருஷனுக்கு
எப்போதுமே ஸ்டடியாக இருக்கணும் என்று வேண்டுதல் பண்ணி நினைக்கிறவங்க நீங்கள் தான். எப்போதுமே நினைக்கிச்சுக்கிட்டு இருப்பீங்க, தங்குதடையின்றி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. என்ன கஷ்டம்? 7.5 கும்பராசிக்கு 7.5, சனி வக்கரம், ராசிநாதன் வக்கரம், கும்பராசிக்கு ராசிநாதன் வக்கரம். அப்போ ராசிநாதன் வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு. அப்போ என்ன? எல்லாமே தடங்கள், எல்லாமே தடை, எல்லாமே பிரச்சனைகள், எல்லாமே தேக்கங்கள், எல்லாமே நஷ்டங்கள், எல்லா பொருளாதார ரீதியாக எல்லாமே பிரேக்கபிள் ஆகிவிட்டது சுவாமிஜி. உங்கள் திசாபத்தி, உங்களுடைய வயது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு 7.5. உங்கள் ராசிநாதன் வக்கரம் ஜென்மசனி வரும்போது திருமண வைபவங்கள் நடக்கும். பயணங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் சனி பார்வை இருந்தால் கவனமாக இருக்கணும். அந்தந்த வருஷத்தில் செவ்வாய் சனி பார்வை வராமல் இருக்காதுல்ல, அப்போதைக்கு கவனமாக இருக்கணும். பொதுவான விஷயங்கள், கோச்சாரத்திலும் சரி உங்கள் ராசிலையும் சரி பொதுவான விஷயங்கள். அப்போ செவ்வாய் சனி வக்கரமாகும்போது, சனி வக்கரம்போது செவ்வாய் பார்க்கக்கூடாது. விபரீதமான விபத்துக்கள். அதனால தான் பகல் பிரயாணம் பாருங்கள், நிறைய பஞ்சபூதத்தினால வருது. பஞ்சபூதத்தில் எல்லாமே பிரச்சனை, எங்கேயுமே இல்லை. பஞ்சபூதத்தில் பிரச்சனை வராமல் எங்கேயுமே இல்லை. அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக்கணும். அப்போ இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக்கணும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் ராசி நாதன் உங்களுடைய ராசிக்கு 8ல் சூரியன் கேது சுக்கிரன் இருந்தாலும் கவனமாக அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைக்காமல் மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். ஏன்னா வக்கரம் பெற்ற சனி உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுப்பார், பாசிட்டிவ் கொடுக்க மாட்டார். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக உங்களுடைய கும்பராசிக்கு ராகு திசையில் சனி புத்தி நடந்தால், ராகு திசையில் சுக்கிர புத்தி நடந்தால், சனி திசையில் ராகு புத்தி நடந்தால், புதன் திசையில் ராகு புத்தி நடந்தால் பக்காவான யோகத்தை கொடுப்பார். எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு ராஜயோகம்ங்க, உங்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. திசா புத்தி உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு திசா புத்தி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உயர்வான பதவி, உங்களுக்கு ஒரு உயர்வான சுபிச்சமான ஒரு நேரம், ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நேரத்தை கொடுக்குமே தவிர விபரீத ராஜயோகத்தை கொடுத்தா எல்லாரும் அத்தானி ஆயிரும். ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அடுத்து வரும்போது உங்களுக்கு கும்பராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டிங்க நீங்கள். அடுத்த பாதச்சனி வரப்போகுது. பாதச்சனி வரும்போது உங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாமே பறந்து போகக்கூடிய நேரம். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், கணேச மந்திரம், கணேசனுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்தால் இந்த தாக்கங்கள் குறையும். ஒன்றுமே வேண்டாம், எதுவுமே தெரியாது. விக்னேஸ்வரான்னு காலையில் 108 சாயந்தரம் 108, கம் கணபதியே நமக்கு காலையில் 108 சாயந்தரம். வேறு பிள்ளையாரை விட சிம்பிளாக கும்பிட்றதுக்கு நமக்கு எந்த தெய்வம் இருக்குது? அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணி வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து இருக்கும் என்பதெல்லாம் சந்தேகம் கிடையாது. இந்த புரட்டாசி மாதத்தில் பிரார்த்தனை தான் வெற்றியை கொடுக்கும்.